வெளியில இருக்கவங்க வந்து உள்ள வந்து அமர்ந்து இந்த குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வெளியில இருக்கலாம், உள்ள வாங்க. இந்த பட்டிமன்றத்தை உள்ள பேச்சாளர்கள் வந்து ஆரவ் ஸ்ரீராம், ஸ்ரீநிதி சொக்கலிங்கம், ஆதித்ய மித்ரன் சிவகுமார், கார்த்திக் ராகவன், ஷஹானா கணேஷ், அனிஷ் திருக்குமரன், ஏகேஏ நாட்டாமை, சூர்யா கிருஷ்ணகுமார். கை தட்டுங்க, கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. இன்னும் பத்தாது. அதுக்குள்ள போய் நம்ம நடுவரும் பையன், நான் கூட ராகவன் நடுவராக போறான்னு சொல்லி பயந்துட்டு இருக்கேன். நல்ல விலைக்கு கூடியிருக்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மற்றும் சிறப்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் தமிழ் பேசுறது அபூர்வமான இந்த காலத்தில் பட்டிமன்றமாக ஒரு சுட்டி மன்றம் நடத்துகிறோம். இந்த சுட்டி மன்றத்தில் பேச போகிறவங்க எல்லாரும் அற்புதமாக பேசுவாங்க. இது ஆல்பனியின் அதிசயம். அதனால் நீங்கள் எல்லாரும் பொறுமையாக கவனித்து எங்களை உற்சாகப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு நம்ம சுட்டி மன்றத்தோட தலைப்புக்கு போவோம். இந்த சுட்டி மன்றத்தோட தலைப்பு என்னென்னா, அமெரிக்காவில் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்வது சிரமமா எளிதா? இந்த சுற்றுமன்றத்தில் 2 அணி. சிரமமே என்ற அணியில் பேச போகிறவங்க ஷஹானா, ஆதித்யா, கார்த்திக். எளிதே என்ற அணியில் பேச போகிறவங்க ஸ்ரீராம், அனீஷ், ஸ்ரீநிதி. என் பேர் சூர்யா. நான் தான் இந்த சுற்றுமன்றத்தோட நடுவர். பேசாமல் தப்பிச்சுக்கொள்ளலான்னு பார்த்தா இப்போ நடுவராக உட்கார வச்சு பேசிட்டாங்க. சரி, இதையும் பண்ணி பார்ப்போன்ட்டு நான் உங்கள் முன்னாடி இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நேரத்தை கடத்தாமல் இப்போ நேராக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாம். முதல்ல பேச போகிறது அமெரிக்காவில் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்வது எளிதே என்ற அணியில் வந்து ஸ்ரீராம். வாங்க ஸ்ரீராம். வணக்கம், என் பேர் ஸ்ரீராம். நான் சிரமம் இல்லை பேச போறேன். எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா சிரமமே இல்லாம வந்து இருப்பது தெரியும். நம்ம ஊர்ல ஒரு நாள் வேலை பள்ளிக்கு போனா தெரியும். எது சிரமம் என்று எல்கேஜி பையன் 16 டேபிள் சொல்றா, யூகேஜி பையன் ஃபிராக்ஷன்ஸ் போடுறா. கார்த்திக் எங்க காவடி எதிர்த்து அல்பனி முருகன் அரோகரா சொல்லிட்டு சிரமமே பேச இருக்காங்க. ஒயிட் ஹவுஸ்ல ஸ்லோகம் படிக்கிறாங்க, தீபாவளிக்கு கொண்டாடுறாங்க. நம்ம ஒபாமா ஃபெஸ்டிவல் லைட்ஸ் ஸ்பீச் பேசுறாங்க. நியூ ஜெர்சில தீபாவளிக்கு ஹாலிடே. டொனால்ட் ட்ரம்ப் மகன் ஃப்ளோரிடா கோயில் போய் எக்ஸ்போர்ட் பண்றாரு. நடுவரே, 5 பல்ல கொட்டு புரோட்டா சாப்பிட்டு திருப்ப தப்பா சொல்லாதீங்க. 5 பல்ல கொத்து பரோட்டா சாப்பிட்டது ஒரு குத்தமா? நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம். ஆனா டெக்சாஸ்ல மாட்டோட ஜல்லிக்கட்டு கொண்டாடினாங்க. இங்க வந்து விருந்தோம்பலை, இங்கே வந்தாலும் விருந்தோம்பலை கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். அதில் எந்த சிரமம் இல்லை. வாணிலாண்டி கௌதம் பூஜா டெம்பிள் பெல் சிம்பிள் சப்ஸ்கிரைப் இருக்கு. யாடும் உள்ளே யாடும் கேரி என்ற கணியன் பூங்காற்றினால்
வாக்கிற்கு இணைங்க வாழ்பவர்கள் தமிழர்கள். நான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்துக்குடி தமிழர்கள். நான் பிறப்பால் தமிழன், வளர்ப்பால் இந்தியன், வாழ்க்கையில் உலகன். நன்றி. எவ்வளோ அழகாக ஸ்ரீராம் ஆரம்பிச்சிருக்கிறார் சொட்டிமன்றத்தை. இங்கே ஸ்கூலுக்கு போகிறது எவ்வளோ சுலபம். ஆனால் நம்ம ஊரில் ஒரு நாள் வெயிலில் ஸ்கூலுக்கு போனால் தான் சிரமம்னா என்னன்னு தெரியும். சரி, இதுக்கு பதில் என்ன சஹானா வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க சஹானா. மைக் ஒரு நிமிஷம். என் அன்பான அல்பனி தமிழ் மக்களே, கலாச்சாரம் சொல்லி கஷ்டப்பட்டு பெற்றோர்களே, அதனால் அதை பற்றி பேச வந்திருக்கிற நண்பர்களே மற்றும் நடுவர் அவர்களே, எல்லாருக்கும் உங்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, நான் உங்களை ஒன்று கேட்கவா? கேளுங்கம்மா. இந்த ட்ரெஸ் போட்டு வெளியில ஃப்ரீயா இருக்க முடியுமா? வேஷ்டி கட்டிட்டு போகிறது சிரமம் தாம்மா. அதே மாதிரியே எங்களுக்கும் ஒரு தமிழ் ஃபங்க்ஷனுக்கு போனால் பட்டுப்பாடு போட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு போன்னு சொல்லி 1 மணி நேரம் மேக்கப் பண்ணி பாட படுத்துறாங்க. பொட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ சாப்பிட்டதை பற்றி பேச போகிறேன். எங்களோட தமிழ் கலாச்சாரம் கையில தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஸ்பூனில் தான் சாப்பிட்டு பிடிக்குது. ஆனால் கையில் சாப்பிட்டதுக்கு முன்னாடி கை கழுவணும், சாப்பிட்டு முடிச்சதோடனே கை கழுவணும். எங்க இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. ஆனால் ஸ்பூனில் சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அதோட சேர்த்து தட்டியும் போட்டு போயிடலாமே. அது உங்க இஷ்டம். இப்போ நான் டான்ஸ் பற்றி பேச போகிறேன். எங்களோட தமிழ் கலாச்சாரம் பரதநாட்டியம் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பேலே தான் பிடிக்கும். பேலே தான் ஈஸி. பரதநாட்டியம் தான் ரொம்ப ஹார்டு. ஆனால் என் அம்மா பரதநாட்டியம் பண்ணியே ஆகணும்னு சொன்னால் பண்ணியே தான் ஆகணும்னா. இப்போ நான் தமிழ் ஸ்கூலில் பற்றி பேச போகிறேன். எங்களோட தமிழ் கலாச்சாரம் இங்கே இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் ஸ்கூல் போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஆனால் இந்தியாவுக்கு போனால் என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுவான்னு சொல்லி மாமாக்கு இங்கிலீஷ் பேச காட்டு, தாத்தாக்கு இங்கிலீஷ் பேச காட்டு, அந்த மாதிரி சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. நானும் இந்த கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். இப்பவே இந்த மாதிரி கஷ்டப்பட்டுனா நான் பேயாளே கஷ்டப்படுத்துவாங்களோ ஒரே குஸ்தமாப்பா. ஒபாமா தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ட்ரம்ப் வந்தா புது ரூல்ஸா கொடுத்து கஷ்டப்படுத்துறாங்க. அதுனா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும்ல. Survival of the fittest. நம்ம எந்த ஊர்ல இருக்கமோ அங்கே வாழப்படி பழகிக்கணும். நன்றி, வணக்கம். சஹானா ரொம்ப அற்புதமா பேசியிருக்காங்க. சஹானாக்கு சட்டை போடுறது, கையில சாப்பிடுறது, பரதநாட்டியம் ஆடுறது, அதுக்கப்புறம் நகை போடுறது எல்லாம் சிரமம்னு சொல்லியிருக்காங்க. சரி, சஹானாக்கு பதிலாக அனீஷ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க அனீஷ். நீங்க எடுக்கிற இடத்துல ஃபுல்லு தான் எடுக்கிறீங்களா? ஃபுல்லாக தானே எடுக்கிறீங்களா? தேங்க்யூ. எல்லாரையும் கூப்பிடுங்க.
நீங்களே சொல்லுங்க. நம்ம மனசுக்குள்ள எது போட்டாலும் நம்ம அது செய்ய முடியும். இந்த அம்முனி சொல்றாங்க பாரதநாட்டியம் கஷ்டமா. அப்படி பாலி டான்ஸ் கஷ்டம் இல்லையா? தமிழ்நாட்டிலும் அமெரிக்காலையும் பாரதநாட்டியம் நல்லா நேசிக்கிறாங்க. அது ஒரு அருமையான கலை. மிஷேல் ஒபாமா, ஆப்ரா வின்ஃப்ரி சாரி கட்டுறாங்க. சாஷா ஒபாமா, மடோனா ஹேனா போடுறாங்க. ஆனா சான பாப்பாக்கு பொட்டு வைக்க கஷ்டமா. எப்படி பேசுறது? அதுங்களுக்கு ஃப்ளோரே வேணும். பாவம் இன்னும் மறந்துடும். சொதப்பா இருக்கு மைக்கு. எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கேளு, வேண்டியாலையும் நாட்டாங்க, வேலைக்காலையும் நாட்டாங்க. நீங்க ஒன்றும் கஷ்டம் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நீங்களே சொல்லுங்க. நம்ம மனசுக்குள்ள எது போட்டாலும் நம்ம அது செய்ய முடியும். இந்த அம்முனி சொல்றாங்க பாரதநாட்டியம் கஷ்டமா. அப்ப பாலி டான்ஸ் கஷ்டம் இல்லையா? தமிழ்நாட்டிலும் அமெரிக்காலையும் பாரதநாட்டியம் நல்லா நேசிக்கிறாங்க. அது ஒரு அருமையான கலை. மிஷேல் ஒபாமா, ஆப்ரா வின்ஃப்ரி சாரி கட்டுறாங்க. சாஷா ஒபாமா, மடோனா ஹேனா போடுறாங்க. ஆனா சான பாப்பாக்கு பொட்டு வைக்க கஷ்டமா. என்ன கேலி பண்றீங்க? எல்லாம் சாக்கு போட்டு கையால சாப்பிட கஷ்டமா. அமெரிக்கா பிள்ளைங்க பர்கர், பீஸா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கையால சாப்பிடாம ஃபோக்கன் ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க. எங்களுக்கு இஷ்டம், அதுவே உங்களுக்கு கஷ்டம். நான் என்ன சொல்ல வரேன்னா எச்சிச்சே எச்சிச்சே கச்சச்சே கச்சச்சா. எங்க தமிழ் சாப்பாடு கிடைக்கும்? வரீங்க, பரியோகு போலாம். பிடிச்சா அத்தி சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா சாண பபல் டிஃபன், காரிக்குடி நண்டு குழம்பு. பாலி பாலி பாருங்க, அமெரிக்கா என்றாலும் ஆண்டிப்பட்டி என்றாலும் இட்லி தோசை வடை எங்கேயும் கிடைக்கும், எப்பவும் கிடைக்கும். இங்க கஷ்டம் கஷ்டம்னு சீன் போடுறாங்க. கவுனமணி சொன்ன மாதிரி யோகமா நடிப்பிடா சாமி. இந்த எதிரானி ஒரு நாள் இந்த ஸ்கூல்ல போனோம். ஸ்மார்ட் டீச்சர்ஸ் வெளுத்து போடுவாங்க. ஆனா இங்க அப்பா அம்மா டீச்சர்ஸ் அடிக்க பயப்படுவாங்க. Call 911. ஒரு ஷீட் ஹோம்வொர்க், பேக் ஃபுல்லா புக்ஸ் கிடையாது, படிப்பு ஸ்ட்ரெஸ் கிடையாது, என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உங்க காலத்துல தாத்தா பாட்டில கதைகள் சொன்னாங்க. ஆனா இப்போ தாத்தா பாட்டிலாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஐமோன்னு கலக்குறாங்க. நான் எப்போ வீடியோ சேட் பண்ணேன், அங்க மிஸ் பண்ணவே மாட்டேன். நம்ம எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம் முக்கியம் கிடையாது. நம்ம அவங்க கிட்ட அன்பா இருக்குமா, அது முக்கியம். கடல் கடந்து வாழ்ந்தாலும் தமிழன் தமிழன் தான். அமெரிக்காலே கலாச்சாரம் கலாச்சாரம் பல மடங்கு கூடி இருக்கு, குறையில. சிரமம் பார்த்தா இப்போ நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா?
சொல்லுங்க. அப்போ தமிழன் சைனாக்கு கோஃபு கொண்டு வேண்டாம். இப்போ தமிழன் கூகுளுக்கு சிஇஓ. சோடேசாலையாக மட்டும் தமிழ் கலாச்சாரம் மனசுதாங்க எல்லாமே சேருமே இல்லை. வனவா கலாச்சாரம் கல்ல கட்டும் வா சஹானா இந்த பக்கம் வா நானும் வரவா. ஏய் சார் நம்ம அப்பா முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. அமெரிக்க வாழ்வது மகிழ்ச்சி. அனிஷ் என்ன சொல்றான்னா ஃபயர் டைம்ல வீடியோ சேட் தாத்தா பாட்டி கூட ஃபேஸ் டைம்ல வீடியோ சேட் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அவங்க இந்தியாவில் இருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாரு, சிரமமே இல்லைன்னு சொல்றாரு, அவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்றாரு. சரி, இதுக்கு ஆதித்யா என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம். வாங்க ஆதித்யா. ஓகே, மைக் கரெக்டாக பார்த்துக்கோ. அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு நான் ஊரோட ட்ரெடிஷன்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. அதை பற்றி நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். முதல்ல நான் சாப்பாடு பற்றி பேச போகிறேன். தம்பி அனீஷ் இங்கே சொல்கிறாரு பரிவார் போய் நம்ம இட்லி தோசைலாம் சாப்பிடணும். நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த இட்லி தோசை எடுத்து பர்கர் கிங் போய் சாப்பிடலாமா? முடியாதுதான், கஷ்டமாக இருக்கும் தானே? ரொம்ப சிரமம் தான். அது மாதிரிய அந்த இட்லி தோசை எடுத்து வீட்டிலேருந்து பள்ளிக்கு கொண்டுட்டு போகும்போது நண்பர்கள் முன்னாடி சாப்பிட்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது எனக்கும் நடந்திருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் அம்மா அப்பா சொல்கிறாங்க பெருங்க முன்னாடி உட்காராத, பெருங்க குறுக்கு பேசாத, பெருங்க வரும்போது நில்லு, பெருங்க ஃபுல்லாக ரெஸ்பெக்டான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எங்கே வேணாலும் உட்காரலாம், யார் வேணாலும் குறுக்கு பேசலாம், டீச்சரே வரும்போது நிற்க தேவையில்லை. அது டீச்சர் பேருக்கு சொல்லியே கூப்பிடலாம் இங்கே. ஆமாம், அது மாதிரி அது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு தெரியல என்ன தப்பாக இருக்குது என்ன கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் தாத்தா பாட்டி பற்றி நான் பேச போகிறேன். தம்பி அனீஷ் இங்கே சொல்கிறாரு நம்ம ஸ்கைப்பில் தாத்தா பாட்டி பார்க்கலான்னு. நான் அதை ஒத்துக்கிறேன். பட் எனக்கு அது ஒத்து வராது. நான் தாத்தா பாட்டியோட நான் ரியல் லைஃப்பில் இருக்கணும். ஸ்கைப்பில் வந்து நான் அவங்களோட பைக் ரைட் பண்ண முடியாது, அவங்க என்னோட புருஷனை கடைக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, அவங்க எனக்கு எது வேணாலும் வாங்க முடியாது, நான் அவங்களோட பக்கத்தில் காரையே முடியாது. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, தாத்தா பாட்டிக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஏட்டு சுருக்காய் கறிக்கு உதவாது. அதுக்கப்புறம் நான் பண்டிகை பற்றி நான் பேச போகிறேன். நம்ம ஊரில் தீபாவளி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசுவோம். என்ன ட்ரெஸ் வாங்க போகிறோம், என்ன பட்டாசு வெடிக்க போகிறோம், யாரோட வீட்டுக்கு போக போகிறேன், என்ன ஸ்வீட் அம்மா மேக் பண்ண போகிறாங்கன்னு கேட்போம். நம்ம ஃப்ரீயாக பேசுவோம். அதுக்கப்புறம் பள்ளி லீவ் இருக்கும். இங்கே நம்ம ஃப்ரீயாக பேச முடியாது. அந்த ஒரு நாளுக்கு பேசிட்டு திரும்பியும் நெக்ஸ்ட் டே தான் பேச முடியும். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கு தான் சந்தோஷம். அது ஏன் இங்கே பண்ண முடியலீங்க? அப்படின்னா எப்படி நான் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாட முடியும்? இங்கே தீபாவளி பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் நடந்தால் தானே பண்டிகைனே தெரியுது. ஆமாம், அது மாதிரியே நம்ம இங்கே தீபாவளி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்னா இட்ஸ் லைக் நம்ம ஹாலோவின் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணோன்னா யாருக்குமே புரியாது, யாருக்குமே தெரியாது, யாரும் செலிப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தமிழ் கலாச்சாரத்தை எங்களுக்கு இங்க ஃபீல் பண்ணி ஃபாலோ பண்றதுக்கு பண்ண முடியல. அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. அது எனக்கு கஷ்டமா இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. அருமையாக பண்டிகையை பற்றி பேசியிருக்காரு ஆதித்யா. நம்ம இந்தியாவில் பண்டிகை கொண்டாடுற மாதிரி நம்ம இங்கே கொண்டாட முடியுமா? நம்ம நண்பர்கள்ட்ட ட்ரெஸ்ஸை பற்றி பேச முடியாது, நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பற்றி பேச முடியாது, அம்மா என்ன ஸ்வீட்டு செய்கிறாங்கன்றதை பற்றி பேச முடியாது, ஏன் நம்ம என்ன பட்டாசு வெடிக்கிறோன்னு கூட பேச முடியாது. எல்லாமே சிரமம் தானே. சரி, ஆதித்யாவுக்கு என்ன பதில் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க ஸ்ரீநிதி.
அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். திரைக்கடல் தாண்டியும் திரவியம் தேடு என்ற பழமொழிய மனசை நினைச்சிட்டு தானே நாமெல்லாம் இந்த நாட்டுல வாழ வந்திருக்கோம். அப்படி வந்தவங்க தான் எதிரணியும். ஆனா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு காமெடி சீன் தாங்க ஞாபகம் வருது. ஒருத்தவன் ஒரு போன் வாங்கறதுக்கு ஒரு கடைக்கு போனானா. அங்க வேலை பார்க்குற கடைக்காரன் உங்களுக்கு எந்த ஸ்கீம்ல போன் வேணும்னு கேட்டானா. அதுக்கு அவன் சொன்னானா, 2 பேரு பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், வருடத்துல ஒரு நாள் நம்ம பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும் அப்படின்னா. அதுக்கு அவன் கூட வந்த நண்பர் சொன்னா, அதுக்கு நீ நேரில் தான் போய் பேசணும்னு. இது எதுக்கு நான் எதிரணி பார்த்து சொல்றேன்னா, அவங்க இந்த நாட்டோட சூழ்நிலையை தெரிஞ்சுட்டு தான் இங்கே வாழ வந்திருக்காங்க. ஆனா இங்க இருந்துட்டு நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றதுக்கு சிரமமா இருக்குன்னா இது என்னங்க நியாயம்? அப்படின்னா அங்க இந்தியாவுக்கு தாங்க போகணும். இந்தியாவுக்கு நாம அதை பின்பற்றாம வெள்ளக்காரங்களா பின்பற்ற போறாங்க. எதிரிலுக்கு ஆதித்யா சொன்னாரு, அவங்க அம்மா ஊருக்குலாம் போனா பெரியவங்கலாம் பார்த்தா மரியாதை கொடுக்கணும், எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு. ஆனா எங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் அதெல்லாம் பண்ண வேணாங்கிறாங்க. அதனால ஆதித்யா எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. இதுல என்னங்க குழப்பம்? மாதா, பிதா, குரு, தெய்வம், இதே நம்ம கலாச்சாரம். ஆதித்யா, நீங்க உங்க அம்மா சொல்றதே கேளுங்க, யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அடுத்ததா ஆதித்யா சொன்னாரு, அவரோட தாத்தா பாட்டி ஸ்கைப்ல பாக்குறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு. அப்படின்னு ஆதித்யா, நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு ஹாலிடேஸ்ல ஏர் டிக்கெட் போட்டு உங்களோட தாத்தா பாட்டி இந்தியால போய் ஜாலியா பார்த்துட்டு வாங்க. இதுல என்னங்க சிரமம் இருக்கு? பணம் தானே சிரமம். இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல பொங்கல், தீபாவளி, புது வருடம் இது எதுக்குமே எங்க விழாவை எடுத்து பண்ணவே இல்லை. ஆனா ஆல்பில் மக்களாகிய நாம பொங்கலுக்கு தோரணம், புது வருஷத்துக்கு வசந்தம், தீபாவளிக்கு சங்கமம், இப்படி எவ்வளவு விழாக்களை சீரமா பண்றோம். பெரியவங்களே சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் எவ்வளவு ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் இது கஷ்டமாவாங்க நினைக்கிறாங்க. எதிரில் இருக்க சகான தங்கச்சி அவங்களால நகை, பூ இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. அப்படின்னா அங்கே இதே போய் தமிழ்நாட்டில் பண்ணாலும் அவங்களுக்கு இன்னும் நிறைய பூ, நகை தான் வச்சுடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி இந்த வெயில் சூட்டில் தாங்க போறீங்க? அடுத்ததா சஹானா சொன்னாங்க, அவங்களால நம்ம பாரம்பரிய உடைகளை போட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு. நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு கேள்வி நான் கேட்கலாமா? நம்மளோட பாரம்பரிய உடைகளை போட்டு வெளியில போக முடியாது என்ன சட்டமா இருக்கு? ஆமா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நம்மளோட பள்ளியில கலாச்சார விழான்னு வருடத்துல ஒரு நாள் நடத்தி நடனம், பாட்டு இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உடைகளை போட்டு பண்ண சொல்றாங்க. அங்க உள்ள அமெரிக்கர்கள்லாம் அதை எவ்வளவு ஆர்வமா பார்த்து ரசிக்கிறாங்க. அமெரிக்கால இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல இல்ல, அமெரிக்கால இப்பெல்லாம் ஃபெட்னா அமைப்புன்னு ஒன்று வச்சு அதுல குழந்தைங்களுக்குலாம் திருக்குறள் போட்டி வச்சு குழந்தைகளினே தமிழ் ஆர்வத்தை உண்டாக்குறாங்க. நடுவர் அவர்களே, நீங்க திருக்குறள்லாம் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் படிச்சிருக்கேன். அப்பனா நீங்க தினமும் ஒரு திருக்குறள் சொல்லுவோம், அந்த நடுவர் இல்லையா? அவர் வேற, நான் வேற. இதுல இருந்து என்ன தெரியுது? அமெரிக்கால நம்ம கலாச்சாரத்தை சிரமமே இல்லாம பண்ண முடியும். பெற்றோர்கள் தா குழந்தைகளுக்கு கொன்றை வேந்தன், திருக்குறள், ஆத்திச்சூடி ஆகிய நூல்களில் தினமும் ஒரு நீதி சொல்லிக் கொடுத்தா கூட போதும். பெற்றோர்கள் கவலையே பட வேணாம். தன் குழந்தைகள் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த நீதியிலையும் நல்ல வழிநடத்தும். நான் என் பேச்சை ஒரு கண்ணாசன் பாட்டோடு முடிக்கிறேன். எங்கே வாழ்க்கை தொடரும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை உணர்ந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன மாற்றம் வந்தாலும் நாம நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம எடுத்து செல்லணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். ஸ்ரீநிதி ஒரு அழகான பாட்டை சொல்லி முடிச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க அம்மா அப்பா சொல்றது கேட்டீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுல என்ன சிரமம் இருக்கு? சரி, கடைசியா கார்த்திக் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். வாங்க கார்த்திக். ஹாய்.
ஹலோ. வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்திய கலாச்சாரத்தை கடைபிடிச்சு இங்கே வாழ்றது சிரமமா சிரமம் இல்லையா பற்றி இங்கே எல்லாமே பேசியிருக்காங்க. ஸ்ரீநிதி சொல்லியிருக்கா, இங்கே சிரமம் தெரிஞ்சு எதுக்கு வந்தீங்க, இந்தியாவிலே இருந்துக்கலாமேன்னு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா என்னை கேட்டவங்க வந்தாங்க, அவங்களா கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு எவ்வளோ சிரமமா இருக்கு தெரியுமா? சிரமம் தானே. ஸ்ரீநிதி சொல்லியிருக்கா, தோரணம் வசந்தம்லாம் இருக்கிறதுனால ஒரு சிரமமும் இல்லைன்றா. ஆனால் எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க, இந்த விழாலாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது தெரியுமா? இதுதான் எங்கள் அண்ணி பேச வந்திருக்காங்க. நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன், பண்ணுறது ரொம்ப சிரமம் தான் சொல்கிறோம். அவங்க பண்ண முடியலன்னு சொல்லலை, சிரமம் தான் சொல்கிறேன். எங்க ஏதாவது ஒரு கமிட்டி மெம்பராச்சும் சொல்லுங்க, இந்த விழாலாம் பண்ணுறதுக்கு சிரமம் இல்லைன்னு பார்க்கலாம். அதை எப்படி சொல்லுவாங்க? அடுத்தது அண்ணி சொல்லியிருக்கா, சரணபவன் நண்டு கொண்டு எல்லாம் சாப்பிடலான்னு. ஆனால் நாட்டாம 4 மணி நேரம் ஒட்டி போய் சாப்பிடணும். தினம் அதுக்குள்ள பசியே போயிடும். தினமும் 4 மணி நேரம் ஒட்டி போய் சாப்பிட முடியுமா? முடியாது. அதுவும் ஒவ்வொரு வேலையும். இங்க இருக்கிற அம்மாங்களுக்கு வேற நண்டு கொண்டு சமைக்க வேற தெரியாது. எங்க வீட்டுல சைவம் வேற. இதெல்லாம் சிரமம் இல்லையா? சரி அனிஷ்க்கு எங்க சிரமம்? அனிஷோட அம்மா அப்பாக்கு தானே சிரமம். சரி, வேற எங்கேயும் போக வேணாங்க, பேர்லேருந்து ஆயிருப்போம். உங்க அம்மா அப்பா வச்ச பேர் இங்க எப்படி கொலை பண்றாங்க தெரியுமா? என் பேரையும் பயங்கரமா கொலை பண்றாங்க. எங்க அம்மாவோட பேரு வள்ளின்னு, எவ்வளோ அழகான பேரு. இங்க எல்லாருமே வேலின்னு சொல்லி அவங்க மட்டும் சொல்லாம எங்க அம்மாவும் வேலின்றாங்க. இதான் நம்ம கலாச்சாரத்தோட வாழ்றாங்க. தமிழ் பேசுறது, தமிழ் படிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஆக்டிவான ஒரு தமிழ் சங்கம் இருந்து ஒரு தமிழ் ஸ்கூல் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்மளுக்கு நல்ல வேலை, ஆல்பனி தமிழ் சங்கம் இருக்கு. நிறைய ஊர்ல தமிழ் சங்கமும் இல்லை, தமிழ் ஸ்கூலும் இல்லாதனால அவங்களுக்குலாம் எவ்வளோ சிரமமா இருக்கு தெரியுமா? சிரமமாக தான் இருக்கும். ஃபெட்னாலாம் இருக்குதான், ஆனால் பக்கத்துல இல்லையே. எவ்வளோ தூரத்தில் இருக்கு எல்லாம். அடுத்தது விளையாட்டு, கில்லி அடிக்கிறது, கோலி விளையாடுறது, பாம்பு தாயம் விளையாடுறது, இந்த மாதிரி சின்ன விளையாட்டுல எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுல விளையாண்டு எனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இது என்னால் இங்கே விளையாடவும் முடியல, என் நண்பர்களோடு பேசவும் முடியல. எங்கள் பாட்டி இப்போ தான் ஊர்லேருந்து பாம்பு தாயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை நான் கற்றுக்கிட்டு இப்போ என் குடும்பத்தோட விளையாடுறேன். சரி, சின்ன விளையாட்டாச்சும் விடுங்க, பெரிய விளையாட்டு கிரிக்கெட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே விளையாட முடியலையே, பாலும் பேட்டும் இல்லை, குளிர் வேற அடிக்குது. இதெல்லாம் சிரமம் இல்லையா? இங்கே இருக்கிறவங்க கிரிக்கெட்டை விளையாட்டான்னு நினைக்கிறது இல்லை, பூச்சின்னு தான் நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி நடுவுரை இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. ஆனால் நேரில் நேரம் ஒரே ஒரு குரல் சொல்லி முடிச்சுக்கிறேன். திருவள்ளுவர் இது பற்றி என்ன சொன்னான்னா, நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கள் அதனை பிற. அப்படின்னா முதலை தண்ணியில் இருக்கும்போது அதுக்கு எல்லாமே பலங்க. ஆனால் தண்ணீர் விட்டு வந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே சிரமங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம கலாச்சாரத்தோடு இருக்க ரொம்ப எளிது. நம்ம ஊர் விட்டு வந்துட்டோன்னா நம்ம கலாச்சாரத்தோடு இருக்க ரொம்ப சிரமங்க. நாமளும் தான் எவ்வளோ தடவை சிரமம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கார்த்திக் ஒரு பொருத்தமான குரலை சொல்லி அவரோட பேச்சை முடிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நம்ம சொந்த இடத்தை விட்டு வெளில வந்தா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கலாச்சாரத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிரமம்னு. இங்கே எல்லாரும் அவ்வளோ அற்புதமாக பேசியிருக்காங்க. அவங்கவுங்க பார்வையில் அட்டகாசமாக பேசியிருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் போல இருக்கே. அவங்க சொல்கிறாங்க, பரதநாட்டியம் ஆடுறது சிரமம்னு சொல்கிறாங்க, நம்ம சாப்பாடு வெளியில் போய் எடுத்து சாப்பிட்றது சிரமம்னு சொல்கிறாங்க, நம்மளோட நகை நம்மளோட துணி அதெல்லாம் போட்டது சிரமம்னு சொல்கிறாங்க, கையில் சாப்பிட்றதே சிரமம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தாத்தா பாட்டிகிட்ட நேரில் பேச முடியாதது ஒரு சிரமம்னு சொல்கிறாங்க. நம்ம பாரம்பரிய விளையாட்டெல்லாம் விளையாட முடியலன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருந்தாலும் இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு எளிதாக தான் இருக்குது.
நம்ம படம் எல்லாமே இங்கே ரிலீஸ் ஆகுது. நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு அதெல்லாம் இங்கே விளையாட முடியாது. நம்மளோட சாப்பாடு கடை எல்லா ஊர்லேயும் இருக்குது. நம்மளோட கோயிலெலாம் இருக்குது. நம்மளோட துணி கடை அதெல்லாம் இருக்குது. பொங்கல், தீபாவளி அதுக்கு எல்லாம் தோரணம், வசந்தம் நடத்துகிறாங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு தமிழ் சங்கம் இருக்குது. அந்த தமிழ் சங்கத்தில் பேச்சு போட்டி, அதுக்கப்புறமா திருக்குறள் போட்டிலாம் நடத்துகிறாங்க. தமிழ் ஸ்கூலும் ஒரு இடத்துலையும் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில ஊர்லலாம் தமிழ் படித்தா ஸ்கூல் கிரெடிட் வேறு தராங்க. அதுக்கப்புறம் சில விளையாட்டு போட்டிலாம் வைக்கிறாங்க, கோல போட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஜல்லிக்கட்டுக்கே இங்கே போராடினாங்க. இவ்வளோ விஷயம் சிரமம் பார்த்தா இது சந்தோஷமாக இருக்க முடியுமா உங்களால்? இதெல்லாம் சிரமம் தானே? சிரமம் இல்லை தானே? என்னோட தங்கச்சி பிறந்ததுலேருந்து நான் சில விஷயங்களெல்லாம் பார்த்தேன். அவள் சின்ன வயசில் தெரியாத ஆட்களெல்லாம் பார்த்தா அழுவா. அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுவா. அவள் டாக்டர் செக்கப்புக்கு போனால் டாக்டரும் நர்ஸும் அவளை தொடுறதுக்கே பயப்படுவாங்க. அவள் அவ்வளோ கத்துவாள். அதுக்கப்புறமா சின்ன வயசில் காது குத்து போகும்போது வலிச்சதுனால அவள் இப்போ தோடு மாற்றுறதுக்கு கூட அழுவா. அது ஆனால் 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் தான். இப்போ அவள் சந்தோஷமாக வெளியில் போகிறா. தெரியாத ஆட்களெல்லாம் பார்த்து பயப்படுறது இல்லை. ஸ்கூலுக்கு சந்தோஷமாக போகிறா. அதுவும் இல்லாமல் எனக்கு தயிர் சாதம் தான் வேணும், புளி சாதம் தான் வேணும், எலுமிச்சை சாதம் தான் வேணும்னு கேட்டு கொண்டு போகிறா. டாக்டரும் இப்போல்லாம் சந்தோஷமாக செக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எதுவும் முதல்ல பண்ணும்போது சிரமமாக தான் இருக்கும் பார்க்க. ஆனால் அது பண்ண தான் சிரமம்லாம் போகும். அது ஏன் சிரமம்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு 3 விஷயம் இருந்தது: பயம், குழப்பம், அறியாமை. இந்த 3 விஷயத்தை தான் நிறைய பேர் சிரமம்னு நினைக்கிறாங்க. இங்கே பேசியிருக்கிறவங்களும் அதுதான் சிரமம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் நம்ம பெற்றோர்கள் தான். நம்ம பெற்றோர்கள் சொல்படி நம்ம சிரமம் பார்க்காமல் நடந்தால் அமெரிக்காவில் இல்லை, நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்கிறதுக்கு எளிது என்ற தீர்ப்பை கூறி அதாவது இன்னும் நீங்க நல்லா கை தட்டலாம். செம்மையா பண்ணாங்க பசங்க. ஆமாங்க. அது திறந்து மூடுறாங்க.